அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மதுசுந்தர நாயகி உடனுரை ஸ்ரீ மகாகாளேஸ்வரர் திருக்கோவில். புதுச்சேரியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் மொரட்டாண்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருக்கோவில் இரும்பை என்னும் ஊரில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இது 265வது தலமாகும். தொண்டை நாட்டு தலங்களில் இது 32வது தலமாகும். இறைவன் பெயர் ஸ்ரீ மகாகாளேஸ்வரர். இறைவி பெயர் குயில்மொழி நாயகி மதுசுந்தர நாயகி. தலவிருச்சம் புன்னை. தீர்த்தம் மாகாள தீர்த்தம். புராண பெயர் திரு இரும்பை மாகாளம். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். லிங்கம் 3 பாகங்களாக பிளந்து 3 முகங்களுடன் இருக்கிறது. இம்3 பாகங்களையும் ஒரு செம்பு பட்டயத்தில் கட்டி வைத்து பூஜைகள் நடைபெறுகின்றன. இங்குள்ள ஸ்தல விநாயகர் சுந்தர கணபதி என்று அழைக்கப்படுகிறார். இங்குள்ள விமானம் ஏகதள விமானம். திருஞான சம்பந்தர், பட்டினத்தார் ஆகியோர் இத்தல இறைவனை குறித்து பதிகம் பாடியுள்ளனர். சுந்தரர் ஊர்த்தொகை நூலில் இத்தல இறைவனை பற்றி பாடியிருக்கிறார். அம்பாள் சன்னதிக்கு முன் இடதுபுறத்தில் நடராஜர் தனி சன்னதியில் இருக்கிறார். இவரது கால் சற்று கீழே மடங்கியபடி இருக்கிறது. இதனை நடராஜரின் சந்தோஷ கோலம் என்கிறார்கள். நடராஜரையும் சிவகாமி அம்மனையும் சுற்றி அக்னி வலயம் இருக்க அதன் மத்தியில் இவர்கள் காட்சி தருவது வித்தியாசமான அமைப்பாகும். இவ்விடத்தில் நின்று கொண்டு சுவாமி, அம்பாள், நடராஜர் ஆகிய மூவரையும் ஒரே இடத்தில் நின்று கொண்டு தரிசனம் செய்யலாம். பின்புறத்தில் முருகன் 6 முகங்களுடன் மயில் மீது அமர்ந்து வள்ளி தெய்வானுடன் காட்சி தருகிறார். இத்தல முருகப்பெருமானை அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார். காலபைரவர் தனி சன்னதியில் தெற்கு பார்த்தபடி தரிசனம் தருகிறார். இக்கோவில் 7ஆம் நூற்றாண்டில் 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. கோவிலின் கல்வெட்டுகளில் கிராமத்தின் பெயர் இருஞ்சேரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இரும்பை என்ற பெயருக்கு பின்னால் உள்ள காரணம் என்னவென்றால், இந்த இடம் ஒரு காலத்தில் இலுப்பை மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தது. அதனால் இலுப்பை என்று பெயர் வந்தது. காலப்போக்கில் இப்பெயர் மருவி இரும்பை என்றானது. ஸ்தல புராணம். முன்னொரு காலத்தில் மகாகால ரிஷி என்று அழைக்கப்படும் ஒரு துறவி தனது யாத்திரையின் போது 3 லிங்கங்களை நிறுவினார். வட இந்தியாவில் உஜ்ஜயினியில் 1, 2வது மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள அம்பர் மாகாளம், 3வது இத்தலத்தில் உள்ள இறைவன் ஸ்ரீ மகாகாளேஸ்வரர். மற்றும் ஒரு தொடர்புடைய கதை என்னவென்றால், கடுவெளி சித்தர் என்பவரின் கதையாகும். அவர் நீண்ட நாள் ஒரு மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் உடல் வெப்பம் அதிகமாகியது. அதனால் மழை பெய்யவில்லை. மக்கள் கஷ்டம், வறட்சிக்கு ஆளானார்கள். கடைசியில் கோட்டக்கரையை ஆண்ட மன்னன் குலோத்துங்கனுக்கு தெரியும் அளவு நிலைமை மோசமாகியது. சிவபெருமானின் மந்திரத்தை உச்சரித்த கடுவெளி சித்தரின் தவத்தில் இடையூறு செய்ய யாரும் முன்வரவில்லை. அதனால் மன்னன் யார் சித்தரின் தவத்தை கலைக்கிறார்களோ அவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். வெகுமதிக்கு ஆசைப்பட்டு சிவன் மீது பக்தி கொண்ட வள்ளி என்ற கோவில் நடனக் கலைஞர் சித்தரின் தவத்தை கலைக்க முடிந்தவரை முயற்சி செய்ய முடிவு செய்தாள். சித்தர் எப்பொழுதாவது உதிர்ந்த வாடி இலைகளை எடுத்து உட்கொள்வதை கவனித்தாள். அவரது கவனத்தை ஈர்க்க அவள் சாமர்த்தியமாக சில வறுத்த பப்பாளி இலைகளை எடுத்து அதனுடன் உப்பை சேர்த்து சித்தரை சுற்றி வைத்தாள். சில நாட்களுக்கு பிறகு சித்தர் காய்ந்த சருகு என நினைத்து சாப்பிட அதில் உப்பு இருப்பதை உணர்ந்து சுய நினைவுக்கு வந்தார். கண்களை திறந்து பப்பாளி விதைகள் தன்னை சுற்றி இருப்பதைக் கண்டு யார் இந்த செயலை செய்தது என கேட்க, வள்ளி அருகில் நிற்பதைக் கண்டு ஏன் இப்படி செய்தாய் என கேட்டார். தங்களால் இந்த இடத்தில் வெப்பம் அதிகமாகி பூமி வறண்டு போன நிகழ்வை வள்ளி கூற, அதற்கு சித்தர் தன் தவத்தால் இப்படி நடந்தது என உணர்ந்து தன் தவத்தை கலைத்தார்.
பின் பூமி கடுமையான வெப்பத்திலிருந்து விடுபட்டு மழை பெய்யத் தொடங்கியது. இந்த நிகழ்வை கொண்டாடும் வகையில் இக்கோவிலில் பெரிய திருவிழா நடத்த மன்னர் உத்தரவிட்டார். வள்ளி கோவில் நடனக் கலைஞராக இருப்பதால் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை ஆட வேண்டும். அவள் சித்தரை கோவில் பூஜைக்கும் அவளது நடனத்தை பார்க்கவும் அழைத்தாள். அவளுடைய அழைப்பை ஏற்று தான் வருவதாக சொன்னார். நிகழ்ச்சியில் அவள் நடனமாடும் பொழுது ஒரு சலங்கை கழன்று விழுந்தது. தாளம் சரியாக அமையவில்லை. சித்தர் வள்ளியை சிவபெருமானாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இப்படியாகவே சித்தர் தடைபடக்கூடாது என்பதற்காக அந்த சலங்கையை அவள் பாதத்தை தொட்டு மாற்றிவிட்டார். இந்த செயலால் மன்னன் மற்றும் பொதுமக்கள் சித்தரை ஏளனமாக பேசினார்கள். அதனால் கோபமடைந்த சித்தர் இறைவனை பார்த்து, நீ இருக்க எனக்கு இப்படி ஒரு சோதனை வரலாமா என்று கோபமாக பார்த்தார். உடனே சிவலிங்கம் தூளாக உடைந்து எங்கும் கல் மழையாக கொட்டியது. சித்தர் அப்பொழுது ஒரு பாடல் பாடினார். வெல்லும் பொழுது விடுவேன் வெகுளியை, செல்லும் பொழுது செலுத்தினேன் சிந்தையை, அல்லும் பகலும் உன்னையே தொழுதேன், கல்லும் பிளந்து கடுவெளியாமே. உடனே கருவறையில் இருந்த லிங்கம் 3 துண்டுகளாக வெடித்து சிதற அந்த துண்டுகள் எங்கு விழுந்தாலும் அந்த இடம் பாலைவனமாக மாறியது. இந்த இடம் மக்கள் வசிக்க முடியாததாகவும் தாவரங்கள் அற்றதாகவும் மாறும் என சபித்தார். இன்று வரை இந்த கிராமத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடுவெளி என்ற பாலைவனம் உள்ளது. சித்தரின் உண்மை ஆற்றலை உணர்ந்த அரசர் மன்னிப்பு கேட்டு சாபத்தின் விளைவுகளை தணிக்குமாறு வேண்டினார். மன்னனின் வேண்டுகோளுக்கு சமாதானமாகிய சித்தர் ஏற்கனவே நடந்ததை மாற்ற முடியாது என்றாலும் எதிர்காலத்தில் தொலைதூர நாடுகளிலிருந்து வரும் மக்களால் பாலைவனமான நிலங்களை மீண்டும் பசுமையாகவும் வளமாகவும் மாற்றுவார்கள் என்று கூறினார். மேலும் உடைந்த சிவலிங்கத்தை சீர் செய்ய சித்தரிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. உடைந்த பாகங்கள் ஒன்று சேர ஒரு பாடலை பாடினார். எட்டும் அறிந்த உந்தனுக்கு எட்டும் அறியாத எந்தனுக்கு எட்டு அறிந்தும் ஒன்று சேருமே என்று பாடியதும் அந்த உடைந்த பாகங்கள் ஒன்று சேர்ந்தன. இன்று கிராமவாசிகள் சிலர் சித்தர் கூறிய தொலைதூர தேசங்களிலிருந்து வந்தவர்கள் ஆரோவெளியர்கள் என்றும் சாபம் இப்பொழுது வெளியேறத் தொடங்கியிருப்பதாகவும் உணர்கிறார்கள். இக்கோவிலுடன் தொடர்புடைய மற்றொரு புராணக் கதை என்னவென்றால், ஒருமுறை 2 அசுரர்கள் பார்வதி தேவியை திருமணம் செய்ய சிவபெருமானை வழிபட்டனர். இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி மகாகாளியாக அவதாரம் எடுத்து அந்த 2 அசுரர்களை அழித்தாள். இதனால் பார்வதி தேவிக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இத்தோஷம் நீங்க இத்தல இறைவனை வழிபட்டு தோஷத்தில் இருந்து விடுபட்டாள். நவகிரக சன்னதியில் நவகிரகங்கள் அவர்கள் துணைவியாருடன் இருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும். பார்வதி தேவி இங்கு கோயில்மொழி நாயகி என பெயர் பெற்றிருப்பது இனிமையான குரல் உடையவள் என்று பொருள். கலைகளில் சிறந்து விளங்க வேண்டும் மற்றும் செல்வ செழிப்புடன் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என நினைப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். இதுபோன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி.